ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லோரையும் நம்மளோட சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலே நம்ம எப்படி கொக்கோ பீட் செய்யலாம் அப்படின்றது. அதாவது தேங்காய் நாரில் குட்டி குட்டியாக கட் பண்ணி பொடி மாதிரி செஞ்சு செடிக்கு போட போகிறோம். இது செடிக்கு ரொம்பவே நல்லது. அதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குச்சி குச்சியாக இருக்கிறதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் அதை நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி குச்சி குச்சியாக இருக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ குட்டியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டியாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு குவான்டிட்டியில் அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா, பெருசு பெருசாக கட் பண்ணிங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு இடத்துல இருக்கும், ஒரு இடத்துல இருக்காது. அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அது மட்டும் கட் பண்ணதுக்கே இவ்வளோ வந்திருக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணால் அவ்வளோ வரும். இது கொஞ்சம் அடியில் இருக்கும். அந்த மேலே குச்சி குச்சியாக இருக்கும்னா இது அடியில் புசு புசுன்னு இருக்கும். அதை நம்ம நல்லா பிச்சிக்கலாம். எவ்வளோ மெலிசாக பிக்க முடியுமோ அவ்வளோ தனித்தனியாக பிச்சு எடுத்துகிட்டு நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். இதே குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இது பெரிய நான் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குட்டியாக பிக்கிறேன். இதை நான் ரொம்ப நேரம் உட்காந்து பிச்சுக்கிட்டு இருந்தேன். அதனால் உங்களுக்கு நான் டைம் லூப்பில் போட்டு காட்டுறேன். ரொம்ப குட்டி குட்டியாக ஒன்றுத்தான் தனியாக எடுத்துகிட்டு உட்காந்துட்ருப்பேன். ஆக்சுவலாக இதை முடிக்கிறதுக்கு எனக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கிட்ட ஆகிப்போச்சு. 1.5 hour ஆகிடுச்சு. 1 மணி நேரம் 30 seconds ஆகிடுச்சு. அவ்வளோ நேரம் இதை அதாவது ஃபுல்லாக கட் பண்ணி செடிக்கு போடுறதுக்கு ஆகிடுச்சு. இந்தளவுக்கு ஒன்றா பிச்சு எடுக்கிறேன். அப்போ தான் நமக்கு நிறைய கிடைக்கும் குவான்டிட்டியில். இந்த அளவுக்கு நான் பிச்சுட்டேன். எவ்வளோ இருக்குது பாருங்கள். என் கையில் அது ஃபஸ்ட்டு குட்டியோடு இருந்தது. தனித்தனியாக பிச்சோன்னே எவ்வளோ வந்துருச்சு. இதை நான் அப்படியே குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு குட்டியாக கட் பண்ணுறேன். எவ்வளோ என்னால் குட்டியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ கட் பண்ணுறேன். கட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சின்ன சிசர் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான். ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதான் அவ்வளோ டைட்டாக இருக்குது. இதான் என் வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மற்ற வீடியோஸ்லாம் பாருங்கள். உங்களுக்கு எல்லா வீடியோஸும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நான் நிறைய கார்டனிங் வீடியோஸும் போட்டிருக்கேன். முன்னாடிலாம் ஸ்பீச் மாதிரி போட்டிருக்கேன், பாருங்கள். இப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இதை கட் பண்ணுறதுக்கு. ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. பட் நம்ம கார்டனிங் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கஷ்டம்லாம் அவ்வளோ இதுவாக தெரியாது. அதெல்லாம் ஒரு ஜுஜுப்பி அப்படி சொல்லிட்டு தான் உட்காந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். வெயிலில் மொட்டை மாடியில் உட்காந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். படி 10 படி இருக்கும். நான் முடிக்கும் போது ஒரு 11 மணிக்கு அப்படி இருக்கும். வெயிலில் உட்காந்து தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம வீட்டில் லைட்னிங்லாம் இருக்குது. அதில் சரி சொல்லிட்டு லைட்டிங்னால் மொட்டை மாடியில் நல்லாயிருக்கும்ன்ட்டு அங்கே தான் உட்காந்து பண்ணிகிட்ருக்கேன். மொத்தத்தையும் கரெக்டாக நீங்கள் கடுப்பாயிடுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிவிட்டு மொத்தம் முடிச்சதுக்கப்புறம் நான் கட் பண்ணியிருக்கேன். நான் வச்சுருந்தது ஒரு தேங்காவோட அந்த நார் தான். அதுக்கே இவ்வளோ வந்திருக்கு. நமக்கு இது போதும் ஒரு செடியோட இதில் போடுறதுக்கு, டப்பாவில் போடுறதுக்கு. வாங்க நம்ம போய் போடுவோம். இந்த மாதிரி நம்ம நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் போட்டு. அப்படியே சைடில் பார்த்திங்கன்னா நம்மளோட மூக்கல்ல செடி நல்லாவே வளர்ந்துருக்கு. போன வாரம் வீடியோ போட்டிருப்பேன். மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அதோட வேறு பக்கத்துலேயே நம்ம போட பார்க்கலாம்.
எவ்வளோ போட்டு ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அவ்வளோ வந்து நம்ம வந்து ஓட்டையே தெரியாமல் போட்டால் தான் வேரில் வந்து வெயில் டைரெக்டாக படாது. டைரெக்டாக வெயில் வந்து வேரில் பட்டுச்சுன்னா செடி கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வெப்பம் தாங்க முடியாமல் இப்போ வர சம்மர் வந்து கத்திரி வெயில் ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி போட்டு நம்ம செடியை எவ்வளோ காப்பாற்ற முடியுமோ அவ்வளோ காப்பாற்றிக்கலாம். இந்த விஷயத்தை சின்ன பசங்க கூட பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கும் வந்து கார்டனிங் மேலே ஒரு ஆர்வம் வரும். நம்ம வந்து இது போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு உடனே தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் வந்து அந்த காஞ்ச தேங்காய் நார் வந்து பறக்காமல் இருக்கும். அதனால் நான் உடனே தண்ணி ஊற்றிடுறேன். உங்களுக்கு நான் தண்ணி ஊற்றி முடிச்சுட்டு ஒரு கிளான்ஸ் காட்டுறேன் எந்த அளவுக்கு நான் வந்து செடியில் வந்து அந்த இதுவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன், கொக்கோ பீட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன் அப்படின்ட்டு. பாருங்கள் எந்த அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இருந்ததை வச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். செடி இல்லாத இடத்துல லைட்டாக ஓட்ட தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இதோட வேறு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அல்டில் தென் பை பை ஃப்ரம் KVSS சுஜி.